70 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கிலாந்து நாட்டின் அரசியாக இருந்தவர் ராணி 2ஆம் எலிசபெத். பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து வந்த அவர் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மோரல் அரண்மனையில் ஓய்வு எடுத்து வந்தார். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக லிஸ்ட்ரஸை நியமித்த ராணி எலிசபெத் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அவர் தம்மை சந்தித்த போது வாழ்த்து தெரிவித்தார். எலிசபெத் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக நேற்று பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்த சில மணி நேரங்களில் அவரது உயிர் பிரிந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ராணியின் மறைவு செய்தி அறிந்து அவர் குடும்பத்தினர் பால்மோரல் அரண்மனையில் திரண்டனர். அரண்மனை மற்றும் அரசு அலுவலகங்களில் பிரிட்டன் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டன. ராணியின் மறைவு செய்தி பக்கிங்ஹாம் அரண்மனை வாசலில் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அதனை படிக்க ஏராளமானோர் திரண்டிருந்தனர். தேசிய கீதம் இசைக்கப்பட்டு பிரிட்டன் கொடி அரை கம்பத்தில் இறக்கப்பட்ட போது பலர் கண்ணீர் விட்டு அழுதனர். ராணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஏராளமானோர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்கிங்ஹாம் அரண்மனையில் மலர் கொத்து வைத்து அஞ்சலி செலுத்தினர். எலிசபெத்தின் மறைவுக்கு அவரது மகனும் இளவரசருமான சார்லஸ் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். எலிசபெத்தின் மறைவு பிரிட்டன் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கிற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அவரது மறைவுக்கு 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. முதல் நாளான இன்று மௌன துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்த லண்டனுக்கு வருகின்றனர். வெஸ்ட்மினிஸ்டர் மற்றும் புனித பால் தேவாலயத்தின் மணிகள் இங்கிலாந்தின் சம்பிரதாயப்படி இன்று பிற்பகல் ஒலிக்கப்படுகின்றன. லண்டன் ஹைட்டி பார்க்கிலும் டவர் ஹில்லிலும் துப்பாக்கி தோட்டாக்கள் முழங்க உள்ளன. 2ஆம் நாளில் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். 3வது நாளில் இருந்து பொதுமக்கள் ராணியின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுகிறது. வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் 10வது நாளில் ராணியை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.